அந்த சிற்பி வந்து கோயிலை மட்டும் கட்டல, இந்த சிலாலேகை செய்வித்தேன் அப்படின்னு சொல்றோம். தூங்கானை மாடம் அப்படின்றது வந்து இந்த தொண்டை நாட்டுக்கு உரிய ஒரு கட்டடக்கலை பாணி. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவலிங்கத்தினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா சதுர வடிவமாக அமைக்கப்பட்டிருது. ஆவுடையார் ராஜராஜனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் பிரகாரி வர்றதுல இந்த மாதிரியான அமைப்புல பட்டிருக்காங்க. அருளாள பட்டனுடைய மனைவி ஆண்டமை சாணி, இந்த வருங்க இங்க வருது. பிராமண பெண்களுக்கு சாணின்ற பேர் வந்து கல்வெட்டுல வரும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த அழகான ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலையில ஆலமரத்தின் அடியில ஆலமர செல்வனோட நம்ம இருக்கிறோம். இந்த இடத்துக்கு பேர் வந்து இடையார்பாக்கம், இடையாற்றுப்பாக்கம், இடையார்பாக்கம் அப்படிலாம் ஒரு வழக்குல இருக்கு. இந்த கோயிலை வந்து நம்ம யாரோட பார்க்க போறோம்னா, இதில் முதலாக கண்டுபிடித்துன்னு சொல்றதை விட அவர் பார்க்கும்போது அவர் நம்ம தொழில் அறிஞர் திரு ஸ்ரீதரன் ஐயாவோட நம்ம இதை பார்க்க போறோம். ஏன்னா அவர் இதை பார்க்கும் போது முன்னாடி அவர் 1984 நினைக்கிறேன், அவரை வந்து இந்த கோயிலை பார்த்த போது எப்படி இருந்தது, இன்னைக்கு இந்த கோயில் எப்படி சிறப்பாக இருக்கு, அதை பத்தி நம்ம அவர்கிட்டேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் பார்க்கும்போது அது அது ஒரு ரொம்ப சிகிலம் அடிந்து ரொம்ப ஒரு ஒரு சிறப்பா ஒரு மாதிரி ஒரு வழிபாடு எல்லாமே ஒரு இருந்தது. ஆனா இன்னைக்கு ஒரு வழிபாடு தலமாகவும் சிறப்பாகவும் இருக்கு. ஒண்ணு. இரண்டாவது, தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில், தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் மிகவும் சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இதனால இன்னைக்கு அவர் 1984 அந்த பார்த்த கோயிலும் இன்றைய கோயிலையும் பற்றி நம்ம சிறப்பாக ஸ்ரீதரன் ஐயா அவர்களோடு நம்ம பேசுவோம். வாங்க, மண்மரபு நேயர்கள் அனைவரையும் நம்ம போய் பார்க்கலாம். அன்பான மண்மரபு நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீதரன். தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையில் 32 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றவன். இப்பொழுது வரலாற்று சிறப்புமிக்க கோயில்களை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நாம் காண்பது முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்திலே எந்த சிற்பியால் இந்த கோயில் கட்டப்பட்டது என்றதை குறிப்பிடுகின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தூங்கானை மாட கோயிலை நாம் பார்க்கின்றோம். ராஜ விச்சாதர சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு பேரு. குலோத்துங்க சோழனுடைய காலத்துலதான் இந்த கோயில் கட்டப்பட்டது. அதாவது அது வந்து முதல்ல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 1083 கட்டும்போது செங்கல் கோயிலா தான் இருந்திருக்கு. திரும்பி திரும்பி அவனுடைய 37வது ஆட்சி ஆண்டுல கட்டுறான். அப்ப கற்றளியாக கட்டுறான். அவ கற்றளியாக கட்டும்போது, கற்றளினா கல் கோயிலாக கட்டுறான். அப்ப எந்த சிற்பி யாரு? ரவி என்கின்ற சந்திரசேகர சிம்ம சதுர்வேதிமா அந்த சிற்பியினுடைய பேரும் இந்த கோயில்ல வருது. அதான் ரொம்ப சிறப்பு. அவன் என்ன பண்றான், அந்த சிற்பி வந்து கோயிலை மட்டும் கட்டல, இந்த சிலாலேகை செய்வித்தேன் அப்படின்னு சொல்றான். சிலாலேகைன்னு சொன்னோம்னா கல்வெட்டுகளையும் அவன் செஞ்சிருக்கான். ஸோ அந்த சிற்பி வந்து வெறும் கோயிலை மட்டும் கட்டல, இந்த கல்வெட்டுகளையும் அவர்கள் வந்து சோழேந்திர சிம்ம ஆசாரி அப்படின்னு அவன் பேர். அந்த காலத்துல இந்த சிற்பிகளுக்கு ஆசாரி, தச்சர் அப்படின்லாம் பேர்கள் இருந்திருக்கு. அவர்கள் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ராஜாதிராஜனுடைய காலத்துல என்ன பண்றாங்கன்னு கேட்டினா, இந்த ஊர்ல இருந்தவங்க ஒரு அந்தன பெண், அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த நந்தா விளக்கு பட்டியாக இந்த நிலம் ஒண்ணு கொடுத்தாங்க, இந்த விளக்கு எரிக்கணும் அப்படின்னு. பட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அதாவது அது வந்து பயன்படாமலே போயிடுச்சு அந்த நிலம். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த ஏரியில இருந்து தண்ணி வரல அந்த நிலத்துக்கு, அதுவும் கிராமமா மாறிடுச்சு. அதனால அவன் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, நீங்களே அதை எடுத்துங்க, நிலத்தை எடுத்துக்கிட்டு இந்த கோயிலுக்கு பசுக்களை கொடுத்துட்றாங்க. நெல் டெய்லி வந்து அபிஷேகத்துக்கும் நெய்க்கும் கொடுத்ததாக 4 கல்வெட்டு தான் இந்த கோயில்ல இருக்கு. இது வந்து இந்த தூங்கானை மாடம் அப்படின்றது வந்து
இந்த தொண்டை நாட்டுக்கு உரிய ஒரு கட்டடக்கலை பாணி. எல்லா கோயில்களும், அது எந்த கோயிலாக திருச்சூலமாக இருந்தாலும் சரி, மாமல்லபுரத்திலையும் சரி, திருவொற்றியூராக இருந்தாலும் சரி, எல்லா கோயில்களிலும் இந்த கஜ பிருஷ்டம், பிருஷ்டம் அப்படின்னா பின்பகுதி அப்படின்னு அர்த்தம். அந்த பின்பகுதி யானை உட்கார்ந்து இருந்தா எப்படி இருக்குமோ அதே போல சோழர்களால கட்டப்பட்ட ஒரு கோயிலாக இருந்தா கூட பல்லவ நாட்டுல வந்து கட்டும்போது அவர்கள் இந்த மாதிரியான அமைப்போட கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். திருவொற்றியூர் கோயில் கூட எல்லா கோயில்களும் நீங்க எல்லா கோயில்களுமே வந்து தூங்கானை மாட கோயில்கள் தான். கிட்டத்தட்ட 78 கோயில் கட்டிருக்காங்க. மாடக்கோயில், தூங்கானை மாடக்கோயில் 78 கோயில். ஆமா, கோச்சங்கட் சோழன் வந்து கட்டினது. அந்த பாணிய வந்து திரும்பி பண்றாங்க. அந்த திருமுறைகள்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அப்பர் திருத்தாண்டகத்துல என்ன சொல்றாருன்னா, கரக்கோயில், ஞாழற் கோயில், கொகுடி கோயில், அத இந்த 78 கோயில்களை பத்தி சொல்றாரு. பெருங்கோயில் 70 சிவன் உரையும் அப்படின்னு அவன் சொல்றாரு. சோ சிவனுக்காக எடுக்கப்பட்டது கரக்கோயில் ஒண்ணு. அதுதான் மேலக்கடம்பூர்ல தேர் மாதிரி இருக்கிறது. இது இந்த மாதிரி இருக்கிறது. இது வந்து தூங்கானை மாடக்கோயில் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவலிங்கத்தினுடைய அமைப்பு பாத்தீங்கன்னா சதுர வடிவமாக அமைக்கப்பட்டிருது. ஆவுடையார் பொதுவா தாமரை வடிவத்துல இருக்கும். நம்ம இது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான இது, தொன்மையான கோயில் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. இந்த கோயிலுடைய வளர்ச்சிகள் எப்படியெல்லாம் வழிபாடுகள்லாம் செய்யப்பட்டன என்பதையும் பற்றி இந்த கல்வெட்டுகள் 4 கல்வெட்டுகள் இருக்கு. 4 கல்வெட்டு குலோத்துங்க சோழன் காலத்துல கட்டப்பட்டது. 1083 கட்டும்போது செங்கல் கோயிலா தான் இருந்திருக்கு. அப்புறம் 1107 கிட்டத்தட்ட 37 வருஷம் கழிச்சு இந்த கோயிலை கற்றளியாக மாற்றும். அந்த சிற்பி யாரு, இந்த கல்வெட்டுகள் எல்லாம் எப்படி எழுதின, இந்த சிலாலேகை செய்வித்தேன் அப்படின்னு அந்த சிற்பியே சொல்றான். சோ அந்த மாதிரி ஊரார் சொல்ல எழுதுனேன்னு சொல்லி, அதற்கு பிறகு வந்து ராஜாதிராஜனுடைய காலத்துல, பின்னாடி காலத்துல அந்த கோயில் வந்து வரும்போது இதுக்கு வந்து விளக்கு தானம் கொடுக்குறாங்க. அந்த நீர் பாசனத்துக்காக வந்து ஊர் வந்து தள்ளி இருக்கு. ஏரி எங்க இருக்கு? இந்த ஏரியில இருந்து வரமாட்டேங்க தண்ணி அந்த நிலத்துக்கு. அது கிராமம் அந்த ஊர், அந்த நிலம் வந்து கிராமமாக மாறிவிட்டதால் என்ன சொல்றாங்க கல்வெட்டுல, பண்ணிட்டாங்க. அது பயன்பாடம் இல்லாம போயிடுச்சு. அப்ப ஊர் மக்கள்கிட்டயே நீங்களே நிலத்தை எடுத்துங்க. சரி, இது எனக்கு ஒரு சின்ன இது. இப்ப அவங்க நிலம் வந்து கிராமம் வந்து வில்லேஜ் ஆயிடுச்சு, கிராமம் ஆயிடுச்சு. அப்ப அவங்க வந்து அரசுக்கு வரி செலுத்துவாங்கல்ல, அத வந்து அவங்க கோயிலுக்கு கொடுத்துருக்கலாமே. அவங்க அதான் பயன்படுத்தாம போயிட்டாங்க. அதாவது நிலத்தையும் பயன்படுத்தல, ஆக்குபை பண்ணிட்டாங்க. பல இடங்கள்ல அந்த மாதிரி ஆக்குபை பண்றாங்க. அது ஒண்ணும் கோயிலுக்கு அதனால பயன் இல்ல, கோயிலுக்கு பயன் இல்ல. அதனால அந்த அம்மா என்ன பண்றாங்க, 2 கல்வெட்டுல வருது. முதல் கல்வெட்டுல வந்து தானம் கொடுத்ததா சொல்றாங்க. அந்த அம்மா நிலத்தை கொடுக்குறாங்க, ஒரு பெண் தான் கொடுக்குறாங்க, ஒரு பெண், அந்த பெண் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு அவங்க பேரு வந்து துர்கை சாணி அப்படின்னு பேரு. அவங்க பேரு பாருங்க சார், துர்கை சாணின்னு பேரு. அவங்க வந்து இதை கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அப்புறம் ஊர் மக்கள்கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாம் பசுக்களா கொடுத்துருங்க. அத பசுக்களை வந்து மன்றாடிகள், இடையர்கள் வச்சிருப்பாங்க. டெய்லி வந்து பால் கொடுப்பாங்க, நெய் கொடுப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு வழிக்கு, ஒரு அவங்களோட வாழ்க்கைக்கும் ஒரு இது தானே. 10 பசுமாடு இருந்தா பால்கள் இருக்கும், வெளியில இது பண்றதுக்கு. சரி, இது ரொம்ப சிறப்பா இருக்கு சார். இல்ல, நீங்க அந்த பிராமணி பேர் சொன்னது நல்லா இருக்கு சார். அங்குசம் பாசம் இருக்குங்க. அங்க வந்து கையில வந்து இந்த கொம்பு இது கொஞ்சம் ரிப்பேர் பண்ணிருக்காங்க, ரெமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த இதெல்லாம் மென் பண்ணிருக்காங்க. அது வந்து அந்த இந்த இது சொன்னீங்க இல்லையா, பழம் கையில இருக்கு. துதிக்க கூட கொஞ்சம் இதாயிடுது. சரி, இது ரொம்ப திருத்தமா அழகா இருக்கு. அதுக்கு மேல சாமரம், அதுக்கு மேல கொடை. சோ இது வந்து ஒரு முற்கால சோழர் கலை. அதாவது அந்த ராஜராஜனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் பிறகாரி வர்றதுல இந்த மாதிரியான அமைப்புல பட்டிருக்காங்க. அதுக்கு பின்னாடி பாருங்க, அந்த திருவாசின்னு சொல்லுவாங்க, திருவாசி அந்த மாதிரி இருக்கிறது வந்து சோழர் காலத்துல பல கோயில்கள்ல அந்த மாதிரியான அமைப்புல இருக்கும். அதாவது இப்ப நம்ம வந்து கோயில்ல வந்து திருவாசி வைக்கிறோம் வளைவா, அதுக்கு வந்து அந்த மாதிரி இல்லாம பிரபை அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து அதாவது இறை வடிவங்களுக்கு இந்த மாதிரி பிரபை கொடுக்கறது ஒரு முக்கியமான அம்சம். ஆலமரத்தினுடைய கீழே அவர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா, அது நான் சொன்னேன், இந்த பொக்கணம்னு பேரு. அந்த விபூதி பை இருக்கு இல்லையா,
அதுக்கு பேரு பொக்கணம் அப்படின்னு பேரு. அதுல ஆந்தை இருக்கு அந்த பொந்துல, அந்த ஆலமரத்தினுடைய பொந்துல வந்து இது ஆந்தை இருக்குது. இது எல்லாமே ஆந்தை வந்து ரொம்ப விழிப்பா இருக்கும். ராத்திரி ஆச்சுன்னா அதனுடைய சக்தி அதுக்குதான், பகல்ல அதனுடைய சக்தி தெரியாது. அதே மாதிரி இந்த கையில பாத்தீங்கன்னா அச்சமாலையும் நெருப்பும். ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு புத்தி என்ன சொல்லுவாங்க, வாழைத்தண்டு புத்தின்னு ஒன்று சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து கற்பூர புத்தின்னு. சொன்ன உடனே பிடிச்சிக்கிறாங்க பாருங்க, அதுக்கு கற்பூர புத்தின்னு பேரு. சில பேர் வாழைத்தண்டு என்ன சொன்னாலும் ஏறாது பையனுக்கு, சில பேர் டக்குன்னு பிடிச்சுவான், ஓ ரைட் அப்படின்னு. அது வந்து அது வந்து கற்பூர புத்தி. அதாவது அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, ஒரு பக்கம் அச்சமாலை, அச்சமாலைங்கிறது ஞானத்துக்கு அடிப்படை. அது அது வந்து ஒரு பக்கம் நெருப்பு, இந்த பக்கம் அபயஹஸ்தம், இந்த பக்கம் ஞானம். அதாவது ஞான முத்திரை, ஞான முத்திரையில இருக்கு. அது கை கொஞ்சம் இதா இருக்கு, ஞான முத்திரையில இருக்கு. அதாவது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஓலைச்சுவடி இருக்கு. அவருடைய பாருங்க ஜடாபாரம், அதுல எவ்வளவு வேலைப்பாடுகள், அந்த சட முடி இருக்கு பாருங்க எவ்வளவு இருக்கு. அருளாள பட்டனுடைய மனைவி ஆண்டமை சாணி, இந்த பாருங்க இங்க வருது இந்த இடத்துல ஆண்டமை சாணி. ஆமா, அவங்கதான் இதை கொடுக்குறாங்க. அந்த இதுக்கு பேரு ராஜ விச்சாதர சதுர்வேதி மங்கலம். இதான் இறைவனுடைய பேர். திருப்படக்காடுடைய மகாதேவருக்கு அது திருப்படையா, திருப்பட, அதாவது திருப்பாத காடுடையார் அப்படின்னு பேரு. அது படக்காடுடையார்னு அவங்க எழுதியிருக்கிறாங்க. பாருங்க, அருளாள பட்டருடைய மகள் ஆண்டமை சாந்தி என்ற பெண் கொடுக்குறாங்க. 30 பவுன் கொடுக்குறாங்க. கொடுத்து அதை திருநந்தாவளக்கு பட்டியா வச்சுங்கன்னு சொல்றாங்க. ஆனா நிலம் வந்து விளையல. அதனால என்ன பண்றாங்க, ஊராக நீங்களே எடுத்துங்க. பாருங்க, தண்ணீர் வருவதற்கு வசதி இல்ல. அங்கேருந்து இது மேடு, தண்ணி வரல. அதனால அவங்க நிலம் வந்து யாரும் பயன்படுத்தல, நிலத்துல பயிர் செய்யல. இன்னும் கூட நீங்க இதுல வயலூர் எல்லாம் பாத்தீங்கன்னா, கோயில் நிலத்தை நாங்க வாங்க மாட்டோம், ஊர்க்காரங்களே ஒரு தீர்மானம். ஏங்க நாங்க ஏன் நிலத்தை வாங்கணும், மிஸ்யூஸ் பண்ணோம்ல, கோயிலுக்கு தானே கொடுக்கணும். அதை நாங்க நிலத்துக்கு விற்கணும்னு நினைச்சா கூட நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு அப்படிலாம் இருந்திருக்கு அந்த காலத்துல. தெரியுதுங்களா? அவ்வளவுதான், நம்ம முகத்துக்கு தடுவோம்ல அது மாதிரி. ஆனா ரொம்பவும் அழுத்தக்கூடாது. புரிசை வருது சார். புரிசை சார், அப்படியே படிப்போம் சார். அருமை, சூப்பர். ஸ்வஸ்தஸ்ரீ கோ ராஜ கேசரி சக்கரவர்த்திகள் ஸ்ரீ புலோத்துங்க துங்க தேவர் மகாதேவர்க்கு யாண்டு 10 திருப்படக்காடுடைய உடையார்க்கு இவ்வூர் பட்டன் அருளாள பட்டன் மகள் ஆண்டமை சாணி சேனியேன் தேவர்க்கு திரு விளக்குக்காக ஆடு வருதா சார்? ஆடு வருது. ஆடுடைய அருளாள பட்டன் மகள். இந்த ஊர்ல இந்த சாமியுடைய கோயில்ல அந்த இருக்கிற அருளாள பட்டனுடைய மகள் ஆண்டமை சாணி ஏன் சாணி பிராமண பெண்களுக்கு சாணின்ற பேர் வந்து கல்வெட்டுல வரும். ஆமா, சாணி அப்படின்னா பிராமண பெண்கள். அவருடைய மகள் சாமினியேன் தேவர்க்கு திரு நந்தாவிளக்காக ஆடு கொள்வதாக அப்படின்னு வருது. ஏன்னா பட்டன், அருளாள பட்டன்னா அந்தனர். அவருடைய மகள் ஆண்டமை சாணி பாருங்க, ஆண்டமை சாணி ஆண்டமை சாணியேன் தேவர்க்கு திரு நந்தா விளக்குக்கு இது சார் நிலக்குக்கு
ஆடு 90 இது ஏதோ கொஞ்சம் ஆடு போயிட்டு இருக்கு. கொள்வதாக கொள்வது காட்டி காட்டி காட்டினேன் காசு 30 முக்கால் விளக்கு முக்கால் விளக்கு சொல்லுது. அரை விளக்குங்கிறத முக்கால் விளக்குன்னு சொல்றாங்க. முக்கால் விளக்கு செய்வதாக அப்படின்னு வருது. காசு போகுது கொண்டு காசு கொண்டு இதான் சார் தூங்கானை மாடம்ங்கிறது. இதுதான் அதாவது அந்த யானையினுடைய பின்பகுதி ஒரு யானை படுத்திருந்தா எப்படி இருக்குமோ அது போல. அது ஏன் வந்து தொண்டை நாட்டுக்கு அது வந்து ஒரு கட்டடக்கலையில அது ஒரு முக்கியமான இடம் பெற்றிருக்கு. எல்லா கோயில்களும் பார்த்தீங்கன்னா இங்க இந்த மாதிரி தான் இருக்கும். சோழ நாட்டுல எல்லாமே வந்து செவ்வக வடிவத்தில் இருக்கும். இது இருக்கும். திருமேச்சூர் மட்டும் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். புதுக்கோட்டையில 1-2 கோயில்கள் இருக்கு. பட் இங்க வந்து இது வந்து ரொம்ப பாருங்க 2 தளம். அந்த மேல பாருங்க எவ்வளவு அந்த கிரீவத்தினுடைய அமைப்பு கட்டிருக்கான் பாருங்க. இதை பார்க்கும்போதே ஒரு சிவலிங்கத்தினுடைய வடிவம் எப்படி இருக்கும்னா கீழ்ப்பகுதி சதுரமாக இருக்கும். அது வந்து பிரம்ம பாகம்னு பேரு. இடைப்பட்ட பாகம் ஆவுடையார்ல இருக்கிறது விஷ்ணு பாகம்னு பேரு. மேல இருக்கிறது ருத்ர பாகம்னு பேரு. அதுதான் வட்டம். ஸோ உள்ள வர முடியாட்டா கூட இதையே சிவலிங்கமாக நினைத்து வழிபாடும் செய்யணும் அப்படின்ற நோக்கத்துல தான் இந்த கோயிலை இந்த மாதிரி கட்டிருப்பாங்க. இது வந்து இப்போ நீங்க தர்மராஜ ரதத்துல இன்னைக்கு சார் சொன்னாரு அந்த நடந்து போற மாதிரி இருக்கு. உள்ள இருக்கு. அதுதான் பாருங்க சார். அது வந்து நடந்து போற மாதிரி ஒரு நாழிகை இருக்கு சார். அது இங்க பாருங்க அந்த 2 படி ஏற மாதிரி இருக்கு. இருக்கு. இது வந்து சாலை வடிவத்துல இருந்திருக்கு. அந்த கல்லெல்லாம் விழுந்துருச்சு. விழுந்துட்டு இதுல வந்து இது ஃப்ரண்ட்டுக்கு மண்டபம் கட்டுறதுக்காக அவங்க பண்ணிருக்காங்க. அது அந்த கொடுங்கையும் கீழே விழுந்துருச்சு. நம்ம இதுவரைக்கும் இடையர்பாக்கத்துல இருந்த தூங்கானை மாட கோயிலை வந்து பார்த்தோம். தூங்கானை மாடர் கோவில் துவிதள விமானம். துவிதம்னா 2 தள விமானம். மிகவும் சிறிய கோயிலா இருந்தாலும் மிக அழகான சிற்பங்களோடு மிக அழகான நம்ம சிவ ஆவுடையாரோட சிவலிங்கத்தோடு நம்ம இதை வந்து பார்க்கிறோம். இந்த மாதிரி ஒரு சிறப்பு வந்து நீங்க கண்டிப்பா மகிழ்ந்து பார்க்கணும். அதுக்காக தான் இந்த மண்மரபு நேயர்களுக்கு இதை வந்து நாங்க தெரிவிக்கிறோம். இதை வந்து அதனால நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாருமே வந்து இந்த சிறப்புகளை வந்து பார்த்து அனுபவிச்சு ரசிச்சிருப்பீங்க, மகிழ்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இதே மாதிரி நீங்க நிறைய தகவல்களோட மண்மரபு செயல்களுக்கு உண்மையான தகவல்களை நாங்க வந்து அளிக்கிறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறோம், ரெடியா இருக்கிறோம். அதனால மண்மரபு நேயர்கள் அனைவரும் எங்களோட இணைந்திருங்கள், எங்களோட பயணம் செய்யுங்கள், எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்திருங்க. எங்களோட இணைந்து பயணம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.